கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இன்று மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளிலே தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 54வது அதிகாரம் 14வது வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இது அருமையான ஒரு வாக்கு தத்தம் தான். திகிலுக்கு தூரமாவாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. இன்றைக்கு தான் இந்த பூமியில் எவ்வளவு கொடுமைகள் இருக்கின்றது, எவ்வளவு திகில் நிறைந்து இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் எவ்வளவுதான் நீதியாய் வாழ்ந்தாலும் கூட, ஆனாலும் கூட அது உங்களை ஸ்திரப்பட்டு நிற்க விடாதபடிக்கு போராட்டங்கள் உங்களை அசைத்து கொண்டிருக்கலாம். இந்த வசனம் யாருக்கு நேராக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 11வது வசனம் பாருங்க. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே என்று சொல்லி அட்ரஸ் பண்ணி இவ்விதமாக அழகா நிறைய வாக்குத்தத்தங்களை வரிசையாக சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லப்படுகின்றது. அப்போ யாருக்கு? சிறுமைப்பட்டவளே. அதாவது அநேகர் வாழ்க்கையில் சிறுமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க, மற்றவர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டு எழும்ப முடியாதபடிக்கு ஒரு வேதனையில், ஒரு தள்ளப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். அதே நேரத்தில் பெருங்காற்றில் அடிபட்டவளே, வாழ்க்கையில் சூறாவளி போல பெருங்காற்று வந்து அவர்களை வேரோடு அசைத்து தள்ளிவிடலாம் என்று சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணி, ஆனால் அநேக பாடுகளை பட்ட மரம் போல நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலை தான். பெருங்காற்றில் அடிபட்டவளே, ஒரு சூறாவளி காற்று அடிக்குது, புயல் காற்று அடிக்குது. அப்போ நம்ம பார்க்குறோம், மரங்கள் எல்லாம் ஏராளமாய் விழுந்து கிடக்கின்றது. சில மரங்கள் இலைகளெல்லாம் விழுந்து, கிளைகளும் ஓரிரண்டு விழுந்து அப்படியே காற்றுக்கு, ஆனாலும் கூட அது உறுதியாய் நின்று கொண்டிருக்கும். அது போல தான் பெருங்காற்றில் அடிபட்டது போல பல வேதனைகளை சந்தித்து அப்படியே வேதனையோடு நின்று கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டோடைய வசனம் சொல்லுகின்றது, நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பா என்று சொல்லி. பிரியமானவர்களை, தேற்றரவற்றவளே என்றும் இங்கு சொல்லப்படுகிறது. அப்போ தேற்றரவற்றவளே, ஒருவராலும் தேற்றரவு பண்ண முடியாத ஒரு எல்லையில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தம், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். இனி உங்களுடைய நீதியினால் நீங்கள் ஸ்திரப்பட்டிருப்பீர்கள். யாரும் உங்களை அசைக்க முடியாது. கர்த்தருடைய சிங்காசனமே நீதியினாலும் நியாயத்தினாலும் நிரம்பி இருக்கின்றது என்று தான் நம்ம பார்க்கின்றோம். அதைத்தான் அவர் தனக்கு ஆதாரமாய் வைத்திருக்கின்றார். அப்போது உங்களுடைய நீதியும் இனி ஸ்திரப்பட்டிருக்கும். கொடுமைக்கு தூரமாவீர்கள். கொடுமைனா என்ன? நம்ம யோசேப்புவை பார்க்குறோம். யோசேப்புவை அவர்களோட அண்ணன்மார்களை போய் குழியில் போடுறாங்க, அப்புறம் விற்று போடுறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை யோசிச்சு பாருங்க. உடன் பிறந்த சகோதரர்களே தன்னுடைய தம்பியை எல்லாருமா சேர்ந்து ஒரு குழியில் போட்டு, அவன் அப்படியே தண்ணி இல்லாமல், அப்படியே ஆகாரம் இல்லாமல் சில நாட்கள் அவன் சாகட்டும் என்று சொல்லி போடுறாங்களே, ஒரு கொலை செய்வதுக்கு சமானம் தானே அது. அப்படி ஒரு கொடுமைக்கார உலகம். அப்புறம் அவங்க எங்கேயாவது போய் பழச்சிக்கிட்டு மற்ற ஓரிரண்டு சகோதரர்களுடைய தூண்டுதலினால் அவனை விற்று போடுறாங்க. விற்று போட்டு கூட அவன் எங்கே இருக்கிறான், என்ன இருக்கான்னு தெரியல. அவனுடைய தகப்பனாரிடம் பாருங்களேன், யோசேப்புவை திரும்பவும் பார்க்கும் வரைக்கும் யோசேப்புக்கு நாங்கள் இப்படி செய்தோம் என்று ஒருவராயிடும் வாயை திறக்காமல் இருந்திருக்காங்க. அவங்க தகப்பனாரை ஏமாற்றி அவன் செத்து தான் போயிட்டான், ஒரு மிருகம் தான் அவனை அடித்து கொன்றுச்சுன்னு சொல்லி அவனுடைய உடையை காண்பித்து இரத்தத்தை, ஒருவேளை ஆட்டு அடித்து இரத்தத்தை தடவி அந்த உடையை காண்பித்து அப்படி சொல்லிவிட்டார்கள். யாக்கோபும் துக்கத்தோடு இருக்கிறார். ஆனால் கடைசி வரைக்கும் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், உயர்த்தப்பட்டிருக்கிறான். எகிப்து தேசத்தில் எல்லாரையும் அழைத்து வாங்க, தகப்பனாரை அழைத்து வாங்க என்று சொல்லி அழைத்து வரும்படி சொல்லி அனுப்பும் வரைக்கும் அவர்கள் இந்த காரியத்தை மூச்சே விடலை. இதுதான் கொடுமை. கொடுமை செய்கிறாங்க, தவறு செய்கிறாங்க.
ஆனாலும் கூட அதை மறைத்து எவ்வளவு காலம் மறைத்து இருக்க முடியுமோ அவ்வளோ காலம் மறைத்து வைக்கிறாங்க இல்லையா? இதுதான் கொடுமை. அதே போல் திகில், திடீர் என்று சம்பவிக்கின்ற திகிலான காரியங்கள், ஒரு பயத்தோடு வாழ்கின்ற சூழ்நிலை. வாழ்க்கையில் பயம், எப்போ பார்த்தாலும் பயம். கடன் பிரச்சனையில் இருப்பாங்க. ஒரு ஃபோன் வந்துட்டால் எவ்வளோ பயத்தோடு இருப்பாங்க தெரியுமா? ஐயோ, கடன் கொடுத்தவங்க ஃபோன் பண்ணால் என்ன பதில் சொல்லுவேன் என்று சொல்லி திகிலோடு, அல்ல வீட்டு வாசலுக்கு வந்து சண்டை போட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன், எனக்கு கடனை திருப்ப கொடுக்க முடியலையே என்று சொல்லி அப்படி திகிலோடு ராத்திரியும் பகலும் சரியான தூக்கம் இல்லாமல் வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் திகிலுக்கு தூரமாவீர்கள். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் 25வது வசனம் சொல்கிறது, சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும் பொழுது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை காப்பார். இது போன்ற பயத்திற்கெல்லாம், இது போன்ற கொடுமைக்கு எல்லாம் உங்களை விலக்கி பாதுகாப்பார். இதை இன்னும் சமுதாயத்தில் எத்தனை கொடுமைகளோ இருக்குது. செய்யாத தப்பை செய்தார்கள் என்று சொல்லி பழி போடுவது, இப்படி பல விதமான சூழ்நிலைகள். எதிர்பாராத நேரத்தில் எங்காவது கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் போட்டு விடுவது, குடும்பத்தை பிரித்து மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம் என்று சொல்லி வேலை நிமித்தமாக எங்கெங்கோ பிரிந்து வாழ்வது, இதெல்லாம் ஒரு கொடுமை மாதிரி, திகில் மாதிரி. ஆனால் இது போன்ற சூழ்நிலைகள் இராதபடிக்கு நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நீ பயமில்லாதிருப்பாய், நீ கொடுமைக்கு தூரமாவாய், திகில் அவை உன்னை அணுகுவதில்லை, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஸ்திரப்படுத்துவீராக. இதோ ஆண்டவரே, கொடுமைக்கும் திகிலுக்கும் தூரப்படுத்தி பயமில்லாமல் வாழ்ந்திருக்க பண்ணுவீராக. விசேஷமாக ஆண்டவரே, கர்ப்பிணி பெண்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். பிள்ளையை வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் திகிலோடு கூட பயத்தோடு கூட வாழ்கின்ற சூழ்நிலையை மாற்றி ஆண்டவரே, சந்தோஷமாய் ஆண்டவரே பிள்ளையை சுமந்து ஆண்டவரே சந்தோஷமாய் பிரசவத்தை எதிர்நோக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்தருளும். திகிலுக்கும் பயத்துக்கும் தூரப்படுத்துவீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.